நேற்றைய தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பாக பேசிட்டாருன்னு சொன்னால் நம்மளால் இதை ஜீரணிச்சிக்க முடியும், ஏற்றுக்க முடியும். நான் நேற்று அண்ணன்கிட்ட எதிர்பார்த்ததெல்லாம் பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். உண்மையை சொல்கிறேன். ஆனால் அதை கூட அவர் சொல்லவில்லை. எல்லாரும் ஒருங்கிணைந்து போவோம், அதுதான் தொண்டர்கள் பொதுமக்கள் கருத்து. நாங்கள் எப்படி ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கேசி பழனிசாமின்னு அப்படி ஒரு முடிவை எடுத்து போனோம். அண்ணன் ஓபிஎஸோடு நான் நீண்ட காலம் பயணம் செய்தேன், உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதுவுமே வேண்டாம், எனக்கு கட்சி இணைந்தால் போதும் என்கின்ற ஒரு முடிவை அறிவிக்கிறார். ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன், நான் புரட்சி தலைவி அம்மாவை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும். என்ன நீக்கிறீங்க? மற்றவங்க அம்மாவுக்கு 11 வருஷம் கோர்ட்டுக்கு ஓடாடினேன், நான் சொல்லிக்கூடாது, தப்பாயிடும், பிணை கொடுத்தேன். கொஞ்ச நாள் அம்மா இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன், எந்த பதவியும் அனுபவிக்கல. நான் தேர்தலில் அங்கே நின்ற பொழுது எனக்கு இரவு பகலாக உடைத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், இரவு பகலாக அந்த பாரதிய நகர் தொகுதியில் சில இடத்துல உள்ளே போகவே முடியாது, உள்ளே இறங்கினார். அன்றைய தினம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பூரா அண்ணா தொழிற்சங்கமே இறங்கிடுச்சு. அந்த நன்றிக்கடன் என்றுமே நான் நன்றியை மறக்க முடியாதவன். இன்னைக்கு ஓடோடி இங்கே நிற்கிறேன். நான் பழனிசாமியை கேட்குறேன், எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இது போன்ற தலைவர்கள் வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம்? நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சிரிச்சிட்டு இருக்காரு ஜாலியா. அவர் ஏதோ வேதனைப்படுவார்னா அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய போது அவர் ஸ்வீட் கொடுத்து விளையாட்டு இருந்தாராம் குழந்தைங்களோட. அதை திருமதி ஜானகி அம்மையார் பேரன் குமார் இடத்திலே சொல்லுவார், அப்படி நடந்ததுன்னு. அப்படி அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னு கேட்டால், நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இருக்க வேண்டும், நீக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் தலைவராக இல்லை. தாந்தோன்றித்தனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பழனிசாமியை பார்க்கிறேன்.